Hello friends, இன்னைக்கு நம்ம rectification of errorsல illustration number 33 வந்து பார்க்க போகிறோம். The books of accounts of A Company Limited for the year ending 31/3/2013 were closed with a difference of 21,510 in books of carry forward. The following errors were detected subsequently. Written outward book was undercast by ₹100. ஸோ ரிட்டன் அவுட்வேர்ட்னா பர்ச்சேஸ் ரிட்டன் வந்து ₹100 கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ கம்மியாக இருக்கிறத நம்ம இப்போ என்ன பண்ணணும்னா அதிகப்படுத்தணும். அப்போ நம்மளோட என்ட்ரி என்ன வரும்னா பர்ச்சேஸ் ரிட்டன் அக்கௌண்ட்டை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ பர்ச்சேஸ் ரிட்டன் வந்து கிரெடிட்டோட நேச்சர் அது. ஸோ கிரெடிட் நேச்சர் கம்மியாக இருக்குன்னா அதை வந்து நம்ம அதிகப்படுத்தணும். இங்கே வந்து கொஷினில் கடைசி லைனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா prepare suspense account and state effect of the errors in determination of net profit of last year. ஸோ சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நெட் ப்ராஃபிட்டோட எஃபெக்ட் என்ன இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எல்லாத்துலேயுமே வந்து அந்த கன்சர்ன்ட் அக்கௌண்ட்டுக்கு பதிலாக ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் வந்து போட போகிறோம். அதாவது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட். நம்ம முன்னாடியே படிச்சிருக்கோம். நாமினல் அக்கௌண்ட் எல்லாத்தையும் என்ன பண்ணணும்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இது ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரருக்கு ஒரு ரூல். ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் கடைசியாக போடுறப்போ என்ன பண்ணணும்னா ஆஃப்டர் ப்ரிப்பேரிங் த ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் அந்த ரூலில் வந்து நாமினல் அக்கௌண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இது ஒரு ரூல். ஸோ இப்போ வந்து ரிட்டன் அவுட்வேர்டுன்றது ஒரு நாமினல் அக்கௌண்ட். ஸோ பர்ச்சேஸ் ரிட்டன், சேல்ஸ் ரிட்டன் இது எல்லாமே உங்களுக்கு நாமினல் அக்கௌண்ட்டில் வரும். ஸோ அப்போ வந்து பர்ச்சேஸ் ரிட்டன் வந்து கிரெடிட் நேச்சர், அது கம்மியாக இருக்குது. அதை அதிகப்படுத்துகிறப்போ நமக்கு என்ன இருக்கணும், ஒரு கிரெடிட் நேச்சர் கொடுக்கணும். ஸோ சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் debtor to profit and loss adjustment account 100. இது இன்னும் கொஞ்சம் தெளிவாக புரியும்னு நினைக்கிறேன். எப்பயுமே ஒன் சைடு எரரை நம்ம சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். இது முன்னாடி சம்லேயே நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ வந்து பர்ச்சேஸ் ரிட்டன் பற்றி மட்டும் தான் நம்ம இங்கே பார்க்குறோம். ஸோ பர்ச்சேஸ் ரிட்டன் வந்து கிரெடிட் நேச்சர் இல்லையா. ஸோ சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் debtor to பர்ச்சேஸ் ரிட்டன் இதான் அதோட ஒரிஜினல் என்ட்ரி. இப்போ பர்ச்சேஸ் ரிட்டன் கம்மியாக இருக்குது, அதை நம்ம அதிகப்படுத்தணும். அதனால தான் அதுக்கு திருப்பியே ஒரு கிரெடிட் நேச்சர் கொடுத்துருக்கோம். இப்போ பர்ச்சேஸ் ரிட்டன் நாமினல் அக்கௌண்ட், அந்த பர்ச்சேஸ் ரிட்டனுக்கு பதிலாக நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்டுக்கு நம்ம இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். இதுதான் டிஃப்ரென்ஸ். ஸோ பர்ச்சேஸ் ரிட்டன், சேல்ஸ் ரிட்டன் இல்லை ஏதாச்சும் ஒரு இன்கம், ஏதாவது லாஸ், அது எல்லாத்தையுமே நம்ம இங்கே எதில் குறிக்க போகிறோம்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் மூலமா வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். 1,500 being the total of discount column on the credit side of the cash book was not posted. ஸோ இப்போ கேஷ் புக்கில் கிரெடிட் சைடில் இருக்கிற டிஸ்கவுண்ட் காலம் வந்து நம்ம கரெக்டாக போஸ்ட் பண்ணலன்னு சொல்கிறாங்க. இதுவும் நமக்கு ஒன் சைடட் எரர் தான். ஏன்னா அந்த கிரெடிட் சைடில் அந்த டிஸ்கவுண்ட் காலம் மட்டும்தான் நம்ம போஸ்ட் பண்ணலன்னு சொல்கிறாங்க. யார் கொடுத்தாங்க, எதுக்காக கொடுத்தாங்க, அதை பற்றிலாம் அவங்க எதுவுமே சொல்லலை இல்லையா. ஸோ அப்போ கிரெடிட் சைட்னால் வந்து அது என்னது, டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு. ஸோ கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ், அதனால தான் அது டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு. இப்போ டிஸ்கவுண்ட்டுன்றது நமக்கு ஒரு நாமினல் அக்கௌண்ட். அந்த நாமினல் அக்கௌண்ட்டை நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் மூலமா ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் debtor to profit and loss adjustment account 1,500. ₹6,000 being the cost of purchase of office furniture was debited to purchase account. ஸோ வந்து ஃபர்னிச்சரில் போட வேண்டிய அமௌண்ட்டை நம்ம பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டில் போட்டுட்டோம். நார்மலாக நமக்கு ஒரு என்ட்ரி வரும். ஸோ ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் debtor to கேஷ் இதான் அதோட ஒரிஜினல் என்ட்ரி. ஸோ அசட்டுக்கு டெபிட் நேச்சர், ஸோ அதை கொடுத்துருக்கோம். அதை நம்ம என்னத்தில் எழுதிட்டோம், பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டில் எழுதிட்டோம். பர்ச்சேஸ் அக்கௌண்ட் debtor to கேஷ்னு எழுதிட்டோம். இப்போ ஃபர்னிச்சர் கரெக்டான என்ட்ரி, பர்ச்சேஸ் என்னது நமக்கு தப்பான என்ட்ரி. கரெக்டான என்ட்ரிக்கு கரெக்ட் எஃபெக்ட் தரணும். ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் debtor தப்பான என்ட்ரிக்கு ஆப்போசிட் எஃபெக்ட் தரணும். ஸோ இங்கே டெபிட்டில் இருக்குது, ஸோ இதை கிரெடிட்டில் மாற்றிக்க போகிறோம். ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் debtor to பர்ச்சேஸ் அக்கௌண்ட். நமக்கே தெரியும் நாமினல் அக்கௌண்ட்டாக இருந்தால் அது எதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அதனால தான் இங்கே எழுதும் போது ஆஃபீஸ் ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் debtor to ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் அப்படின்னு எழுதியிருக்காங்க. பர்ச்சேஸ்ன்ற இருக்கிற இடத்துல ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்டுன்னு எழுதியிருக்காங்க. A credit sale of ₹760 was wrongly posted as ₹670 to the customer's account in the sales ledger. ஸோ ₹760 நம்ம வந்து சேல் பண்ணியிருக்கோம், கிரெடிட் சேல் பண்ணியிருக்கோம். அதை ₹670 மாற்றி எழுதிட்டோம்.
அப்போ மீதி இருக்கிற 90 ருபீஸ்க்கு நம்ம என்ட்ரியே போடலை. எப்பயுமே அமௌண்ட்டில் டிஃப்ரென்ஸ் இருந்தால் அதாவது அமௌண்ட்டில் தப்பு பண்ணியிருந்தா அதுக்கான டிஃப்ரென்ஸை தான் நம்ம என்ன பண்ணணும், போஸ்ட் பண்ணணும். இது முன்னாடி சம்லே பார்த்துருக்கோம். ஸோ இப்போ என்ன பண்ணணும், 760 - 670 நமக்கு 90 ருபீஸ் வரணும். அதுக்கு நம்ம இப்போ என்ட்ரி போட போகிறோம். அதே மாதிரி இன்னொரு விஷயத்தையும் நோட் பண்ணிக்கணும். ராங்லி போஸ்டட் as 670 டு த கஸ்டமர் அக்கௌண்ட். கஸ்டமர் அக்கௌண்ட்டில் மட்டும்தான் என்ன பண்ணியிருக்கோம், நம்ம தப்பாக பண்ணியிருக்கோம். அப்போ இது சிங்கிள் சைடர் எரர். சிங்கிள் சைடர் எரர்னா நம்ம என்ன பண்ணணும், சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். நம்மளோட நார்மல் என்ட்ரி என்ன வரும், ஸோ டெப்டார்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு சேல்ஸ். ஸோ டெட்டார்ஸ்னால் நம்மளோட கஸ்டமர், யார் ரிசீவ் பண்ணுறாங்க அந்த பொருளை, டெபிட் த ரிசீவர். ஸோ டு சேல்ஸ் கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ். ஏன்னா சேல்ஸ்னால நமக்கு இன்கமும் கெயினும் வந்து கிடைக்குது. ஸோ அப்போ டெட்டார்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு சேல்ஸ், இதுதான் ஒரிஜினல் என்ட்ரி. ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டோம், சேல்ஸ்லலாம் கரெக்டாக பண்ணிட்டோம், கஸ்டமர் அக்கௌண்ட்டில் மட்டும்தான் தப்பாக போட்டிருக்கோம். ஸோ எதில் தப்பாக போட்டிருக்கோமோ அதுக்கு என்ட்ரி போட்டுட்டு இன்னொன்றுத்தில் வந்து சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ஏன்னா இது சிங்கிள் சைடர் எரர். ஸோ நாமினல் அக்கௌண்ட்டை மட்டும்தான் நம்ம என்ன பண்ணணும்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இங்கே நாமினல் அக்கௌண்ட்டில் எந்த மிஸ்டேக்குமே இல்லை, டெட்டாஸ் அக்கௌண்ட்டில் மட்டும்தான் மிஸ்டேக், அதாவது நம்மளோட அசெட்டில் மட்டும்தான் மிஸ்டேக். ஸோ அசெட்டாக இருக்கிறது அப்படியே தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். அதனால தான் டெட்டாஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் 90 rupees 90 rupees. The sales account was undercasted by rupees 10,000 being the carryover mistakes in the sales day book. ஸோ சேல்ஸ் அக்கௌண்ட்டில் 10,000 ரூபாய் கம்மியாக இருக்குது, அதை இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அதிகப்படுத்தணும். இதுவும் ஒன் சைடர் எரர் தான். அப்போ சேல்ஸ் அக்கௌண்ட்டுன்றது கிரெடிட் நேச்சரை அதிகப்படுத்த ஒரு கிரெடிட் நேச்சர் தான் தரணும். ஸோ டூ சேல்ஸுன்னு திருப்பி போடுவோம். இப்போ நம்ம திருப்பி கவனத்துக்கு என்ன எடுத்துகிட்டு வரணும், சேல்ஸ்னால் வந்து நாமினல் அக்கௌண்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணணும், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அதனால தான் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் டூ சேல்ஸுக்கு பதிலாக சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் டூ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் 10,000 கொடுத்துருக்காங்க. க்ளோசிங் ஸ்டாக் வாஸ் ஓவர்காஸ்டட் பை 10,000 being casting error in the schedule of inventory. க்ளோசிங் ஸ்டாக் என்ன பண்ணிட்டாங்கன்னா அதிகமாக எழுதிட்டாங்க, 10,000 ரூபாய் அதோட வேல்யூ விட அதிகமாக எழுதிட்டாங்க. அப்போ அதிகமாக எழுதிட்டாங்கன்னா அதை கரெக்ட் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன பண்ணணும், கம்மியாக போட்டு எழுதணும். ஸோ க்ளோசிங் ஸ்டாக்குன்றது ஒரு அசெட் நமக்கு, ஸோ அது டெபிட் நேச்சரை கம்மி பண்ண நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு கிரெடிட் நேச்சர் கொடுக்க போகிறோம். ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருப்பாங்க. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் டெட்டார் டு க்ளோசிங் ஸ்டாக் என்ன பண்ண போகிறோம், நம்ம இப்போ கிரெடிட் நேச்சருக்கு எடுத்துகிட்டு வந்துட்டோம். அதோட வேல்யூவை கம்மி பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் அதுக்கான லெட்ஜர் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ அதோட லெட்ஜர் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவோன்னா, ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்துருக்காங்க இங்கே மேலேயே வேர் க்ளோஸ்டு வித் த டிஃப்ரென்ஸ் ஆஃப் 21,510 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பை டிஃப்ரென்ஸ் இன் ட்ரையல் பேலன்ஸ் 21,510. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டில் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதுக்கான என்ட்ரியெல்லாம் எடுத்து எழுத போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்னில் 2 ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் 100. ஸோ அந்த 2 ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் 100 rupees போட்டிருப்போம். நெக்ஸ்ட்டு 2 ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் 1,500 6,000 போட்டிருப்போம். ஸோ அதே மாதிரியே 2 ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் 1,500. இந்த 6,000 எடுக்க மாட்டோம், ஏன்னா இங்கே சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டே இல்லை, சாரி நான் முன்னாடி சொல்லிட்டேன் அப்படி. நெக்ஸ்ட் டெட்டாஸ் அக்கௌண்ட் டெட்டார் டூ சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்னா டெட்டாஸ் வந்து பையில் போடணும். ஸோ பை டெட்டாஸ் 90. நெக்ஸ்ட்டு சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் டூ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட். ஸோ இந்த 2 ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் 10,000. நெக்ஸ்ட் 2 க்ளோசிங் ஸ்டாக், சாரி இதுலேயும் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் இல்லை, நம்ம எடுக்க மாட்டோம். எதுலலாம் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் எஃபெக்டில் இருக்கிறத நம்ம லெட்ஜர் சாதாரணமாக போஸ்ட் பண்ணி என்ன பண்ணுவோம்னா 2 பக்கமும் டேலி பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு எஃபெக்ட் ஆன் ப்ராஃபிட். ஒன்ஸ் அகெயின் நான் ரிப்பீட் பண்ணுறேன். 2 ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் சம்லே இருக்குது 100. 2 ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் 1,500 நமக்கு சம்லே இருக்குது. 2 ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் 10,000 இருக்குது. பை டெட்டாஸ் 90 இருக்குது. இந்த 2 ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் கடைசியில் இருக்கிற 10,000 இது நம்ம என்ன பண்ணுறோன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் நம்ம. ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு பேலன்ஸாக வரதை நம்ம இங்கே வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம்.
இப்போ எஃபெக்ட் ஆன் நெட் ப்ராஃபிட். இப்போது எஃபெக்ட் ஆன் நெட் ப்ராஃபிட்டில் ஈஸியாக ஒரு விஷயம் வந்து நான் சொல்லித்தரேன். ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் கிரெடிட் சைடில் இருந்துச்சுன்னா அது எல்லாத்தையுமே டிக்ரீஸில் போடுங்க. டெபிட் சைடில் இருந்துச்சுன்னா அது எல்லாத்தையுமே எதில் போடணுன்னா இன்க்ரீஸில் போடுங்க. ஏன் அப்படின்ற ரீசனையும் நான் வந்து சொல்கிறேன். ஸோ எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு என்ட்ரி பார்க்கலாம். ரிட்டன் அவுட்வர்ட் புக் வாஸ் அண்டர் கேஸ்ட் பை 100ன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ சேல்ஸ் ரிட்டன் வந்து 100 ரூபாய் நமக்கு என்ன ஆயிருக்குன்னா கம்மியாக இருக்குது அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க போன வருஷம். அப்போ அந்த போன வருஷம் கம்மியாக இருக்கிறத நம்ம இந்த வருஷம் என்ன பண்ணிட்டோம்னா அதிகப்படுத்துகிறோம். ஸோ சேல்ஸ் ரிட்டனை நம்ம அதிகப்படுத்துகிறோம். சேல்ஸ் ரிட்டனை நம்ம அதிகப்படுத்தினா நம்ம ப்ராஃபிட் என்ன ஆகும்னா கம்மியாகும். ஸோ அதனால தான் என்ன பண்ணுறோன்னா ப்ராஃபிட் எஃபெக்டில் டிக்ரீஸில் கொடுக்குறோம். அதே மாதிரி 1500 பீயிங் த டோட்டல் ஆஃப் டிஸ்கவுண்ட் காலம் வாஸ் நாட் போஸ்டட். அப்போது இந்த இடத்துல பார்த்தோன்னா போன வருஷம் 1500 நமக்கு வந்து இந்த டிஸ்கவுண்ட் வந்து ரிசீவ் பண்ணதே நம்ம என்ன பண்ணவே இல்லைனா போஸ்ட் பண்ணவே இல்லை. டிஸ்கவுண்ட் ரிசீவ்டுன்றது நமக்கு ஒரு விதமான லாபம். ஆனால் அதை நம்ம என்ன பண்ணல போஸ்ட் பண்ணவே இல்லை போன வருஷம். அதனால அதுவும் நமக்கு எதில் தான் வரும்னா டிக்ரீஸில் வரும். 6000 being the cost of purchase of furniture was debited to purchase account. ஸோ ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் வந்து நமக்கு ஒரு அசெட், அதில் போடாமல் பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டில் போட்டோம். பர்ச்சேஸுன்றது நமக்கு ஒரு செலவு. ஸோ செலவு என்ன பண்ணிட்டோம் நம்ம அதிகரிச்சிட்டோம். ஸோ அப்படி அதிகரிக்கிறதுனால நம்மளோட ப்ராஃபிட் என்ன ஆகுது அந்த இடத்துல கம்மி ஆகுது. ஸோ இதையும் என்ன பண்ணுவோம்னா டிக்ரீஸில் தான் போடுவோம். ஸோ எதெல்லாம் வந்து கிரெடிட்டில் வருதோ அதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்னா டிக்ரீஸில் எடுத்துகிட்டு போய் போடணும். நெக்ஸ்ட்டு கடைசி வந்து சேல்ஸ் அக்கௌண்ட் வந்து அண்டர் கேஷ் பண்ணிட்டாங்க. அதாவது சேல் மூலியமாக நமக்கு ஒரு ரெவென்யூ இன்கம் வரப்போகுது. அது வந்தால் தான் நம்மளோட ப்ராஃபிட்டே அதிகரிக்கும். அதை என்ன பண்ணிட்டோம் நம்ம கம்மி பண்ணிட்டோம். அப்படி கம்மி பண்ணால் நம்மளோட ப்ராஃபிட் என்ன ஆகும் இங்கே கம்மியாகும். ஸோ அதனால தான் இந்த 10,000 நம்ம டிக்ரீஸில் போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் டெட்டார் 10,000. ஸோ வந்து க்ளோசிங் ஸ்டாக்கை என்ன பண்ணிட்டாங்கன்னா அதிகரிச்சிட்டாங்க. ஸோ க்ளோசிங் ஸ்டாக்கை அதிகமாக காட்டினா நம்ம ப்ராஃபிட்டே என்ன ஆயிருக்கும் அப்போது அதிகமாக காமிச்சிருக்கும். ஸோ அப்போ அதுக்கு அதிகமாக காமிச்சதுனால நம்ம ப்ராஃபிட்டும் இன்க்ரீஸ் ஆன மாதிரி இண்டிகேட் ஆகிருக்கும். அதனால தான் அந்த 10,000 நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இன்க்ரீஸில் போட்டிருக்கோம். ஸோ ரெண்டு பக்கமும் டேலி பண்ணியிருப்போம். பேலன்ஸ் வர 7,600 வந்து ப்ராஃபிட் வந்து டிக்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்லுவோம். ஏன் அப்படி சொல்கிறோன்னா ஸோ நமக்கு வந்து 17,600 ப்ராஃபிட் வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கு. ஆனால் 10,000 மட்டும்தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ மீதி இருக்க 7,600 நமக்கு டிக்ரீஸ் ஆகிருக்குன்னு அதோட பேலன்ஸை சொல்லியிருப்போம். ஸோ இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தால் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கூட அதை கமெண்ட்டில் வந்து போடுங்க. தேங்க்யூ.